நாம் செல்விக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் இருந்த எங்க தகப்பனே, இந்த அருமையான இந்த கால வேலைக்காய் நன்று துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 2025 இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே புதிய புதிய வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை ஆஸ்வதித்து இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களோடு கூட நீ இணைந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்வார் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களோட பேசும், எங்களை ஆஸ்வதியும். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டறிவான். அதிகாலையிலே என்னோடு கூட ஆண்டவரே ஒருவன் பிரவேசித்தால் அவனோடு கூட நான் பிரவேசிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, அதிகாலையில இருட்டோடு எழுந்து ஆண்டவரே வனாந்தரத்துக்கு சென்று ஒரு இடத்துல ஜெபித்தது போல ஆண்டவரே எங்களோடு கூட ஜூம் மீட்டிங்ல இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ கொண்டு வந்திருக்கா நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற தாசரை மறைத்து மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க, ஆஸ்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆஸ்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார். என்னுடைய தலைப்பு ததேயு என்னும் யூதா. வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும் நாம் வாசித்து ததேயு என்னும் யூதாவுடைய இரத்த சாட்சியும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய பின்னணியை குறித்தும் இந்த நாட்களில் நாம் பார்க்க போறோம். வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களே என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியெல்லாம் நீங்கள் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாள்களே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருக்கிறான். நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். யூதாஸ்காரித்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கும் உம்மை வெளிப்படுத்த போகிறது காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். தங்கள் அவனிடத்தில் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 12 பேர். இந்த 12 பேர்களும் இயேசு கிறிஸ்துக்கு இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். பல கஷ்டங்கள், பல பாடுகள், பல வைராக்கியமாக இவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யூதா என்னும் ததேயு, இவருக்கு 3 பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் பெயர் யூதா, 2வது பெயர் ததேயு, 3வது பெயர் லெபேயு. இவர் ஊழியம் செய்த பகுதி கலிலேயா கடற்பகுதியும் திபேரியா கடற்பகுதியிலும் இவர் ஊழியம் செய்திருக்கிறார். இவர் பிறந்தது யூதா கோத்திரத்திலே பிறந்தவர். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இவர் பெயர் 10வது இடத்துல பெற்றிருக்குது. லூக்காதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இவருடைய பெயர் 11வது இடத்தை பெற்றிருக்குது. இவர் யாக்கோபுடைய சகோதரன் யூதா என்னும் அழைக்கப்படும். புனித ததேயு என்னும் யூதா இயேசு கிறிஸ்துடைய 12 அப்போஸ்தலர்கள் ஒருவர். கடும் சோதனை சகித்தவர்களுக்கும் நம்பிக்கை அற்றவர்களுக்கும் பாடுபட்டதால் புனித தேமு என்று மதிக்கப்படுகிறார். அவர் பெரும்பாலும் இயேசுவின் உருவத்தை கையில் வைத்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறது. இது கிறிஸ்துவின் நம்பிக்கை பருவதில் அது பங்காய் குறிக்கிறது. இந்த யூதா 12 சீசர்களும் இயேசு கிறிஸ்து போல இருப்பார்கள். அதனாலே அவரை கைத்திலே ஒரு டாலர் மாதிரி இருக்கும். அந்த டாலர் இயேசு கிறிஸ்துவை சித்தரித்து அவர் கையை பிடித்து இருக்கிறார். இவருக்கு யூதா என்பது
ததேயு என்பது எபிரியர் மொழியில ஒரு பெயர். ததேயு என்பது இதயம் அல்லது நெஞ்சம் என்று குறிக்கப்படுகிறது. யூதாவுடைய குணநலங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இவரு பக்தி உள்ளவர், நேர்மை உள்ளவர், சாந்தம் உள்ளவர், அமைதி உள்ளவர் என்று கூறப்படுகிறது. இவருக்கு 3 மொழிகள் தெரியும். ததேயு என்ற யூதாவுக்கு 3 மொழி தெரியும். முதல் மொழி அரேமிக், கிரேக் மொழி, எபிரியர் மொழி இவர் கற்றிருந்தார். இவருடைய தொழில் உழவு தொழில் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கும் இந்த யூதாருக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, யூதாஸ்காரித்து அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிறது காரணம் என்ன என்றார். உலகத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்தாமல் சீசர்களுக்கு நீங்க வெளிப்படுத்துவது காரணம் என்ன கேட்டார். அதற்கு அவர் இயேசு கிறிஸ்து இந்த பந்தியிலே இறுதி ராப்போஜனத்திலே புனித இந்த யூதா இயேசுவிடத்தில் ஆழமான ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த காரணம் என்ன என்றார். இந்த கேள்வி இயேசுவின் பணியில் தம்மை தேவனுடைய திட்டத்திற்கு வெளிப்படையாகவும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளும் அவரை விருப்பத்தை வெளிப்படுத்தினார். இந்த கேள்வி கேட்கும்போது ஒரு ஆழமான ஒரு கேள்வி. நீ உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் சீசர்களுக்கு ஏன் வெளிப்படுத்துகிறேன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றார், 23வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆண்டவரிடத்துல நம்ம எந்த அளவுக்கு அன்பா நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல் அன்பாயிருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரிடத்துல அன்பு கூறுகிறார்களோ அவர் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவார். நம்ம உலகத்துல அன்பு கூறுவதை விட உலக சிநேகம் பகை என்பதை போல நம்ம ஆண்டவரிடத்திலே நம்ம அன்பு கூற வேண்டும். முதல் நான் சொல்வது போல அந்த 12 சீசர்களும் இயேசு கிறிஸ்து போல காணப்பட்டதுனாலேதான் இந்த யூதாஸ்காரித்து இயேசு கிறிஸ்தை முத்தமிட்டு காட்டி கொடுத்தார். ஏன்னா யூதா இயேசு கிறிஸ்தை போல அவர் காணப்படுவார் என்று சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இந்த ததேயு என்ப யூதாவை பற்றி போடப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த சுவிசேஷத்திலே இவரை பற்றி போடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து அவர் போஷித்து பந்தியிலே உட்கார வைக்கும் பொழுது அந்த இடத்துல பிலிப்புக்கு உதவியாக அந்த யூதா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு உயிர்த்தெழுந்த பிறகுதான் இவர் சுவிசேஷத்தை ஆழமாய் கற்றுக்கொண்டார். இந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு மேல் வீட்டிலே 120 பேர் கூடி இருக்கும் பொழுது அங்கு கலகத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு மேல் வீட்டிலே அவரு தரித்து கொண்டு இருக்கும் பொழுது 120 சீசர்களோடு கூட ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அந்த இடத்துல யூதா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதாவுடைய வாழ்க்கையில நீங்கள் வாசிக்கும் பொழுது யூதா பேதுருடைய வாழ்க்கை, பேதுரு 12 சீசர்களுக்கும் சீட்டு போட்டு குளிக்க போடும் போது பேதுரு சீட்டு போட்டு குளிக்க போடும் பொழுது இந்த ததேயு என்னும் யூதா பேருக்கு விழுந்தப்பட்டது. இவருக்கு ஊழியம் செய்த நாடு பெர்சியா நாட்டிற்கு ஊழியம் செய்யும்படி சீட்டு விழுந்தது. அங்கு அவர் சென்று அதன் பிறகு இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய பிறப்பை குறித்தும் அங்கே பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வல்லமையாய் பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேக வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள், அநேகருக்கு அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர் சில காலங்களே தோமாவோடு கூட சேர்ந்து மெசபதோமியா என்ற பட்டணத்தில் கூட சேர்ந்து இவர் ஊழியம் செய்து இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவர் ஊழியத்திலே அநேக அற்புதங்களை செய்தார். அநேக அற்புதங்களை செய்து மட்டும் இல்ல, இவர் யூதா என்ற புஸ்தகத்தையும் இவர் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து
மரித்த பிறகு 120 நாள் கூடியிருக்கும் போது, உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, பசுத்தாவினுடைய வல்லமை பெற்றுக் கொண்டிருக்கும் போது, அந்த இடத்துல இந்த யோதா ஆண்டவரோடு கூட அந்த இடத்துல அவர் காட்சி கொடுத்து அந்த இடத்துல அவர் ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துடைய ஒன்றுபட்ட சகோதரர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இவர் அதிகமாய் எடேசா என்ற பட்டணத்திலே தனிமையாய் சென்றும் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். இந்த எடேசா பட்டணத்திலே ஊழியம் செய்யும் போது அப்ஸ்காரா ராஜா என்பவர் இவருடைய ஊழியத்தை பற்றி வெகுமதிகளை கொடுத்தார். பொண்ணு, வெள்ளி, விலையேறப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்தார். ஆனால் இந்த யூதா இதை வாங்க மறுத்து விட்டார். அவர் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் கடைசி வரைக்கும் தன்னைத்தானே அர்ப்பணித்து ஆண்டவர் கொடுத்த அந்த இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய அந்த ஊழியத்தை தன்னைத்தானே அவர் மறித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பல நாடுகளுக்கு சென்று சீஷேத்தை சென்றவர். இதை வாசிக்கும் பொழுது, வேதத்திலே வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:17 நீங்கள் வாசிக்கும்போது, இயேசு பரமேறிய பிறகு மற்ற அப்போஸ்தலர்களுடன் யூதாவும் இயேசும் அறிவுத்தின்படி பசுத்த ஆவிக்காக இயேசுவிலே காத்திருந்தார். அதன் பிறகு ஒரு ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யூதா இந்த பெர்சியா பட்டணத்திலே ஊழியம் செய்யும்போது கானானி ஆகிய சீமோனும் இவரோடு கூட இணைந்து மீண்டும் இந்த பெர்சியா பட்டணத்திலே இவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக இவருடைய வாழ்க்கை பல தேசங்கள், பல பட்டணத்திலே இவர் ஊழியம் செய்திருக்கிறார். இங்க வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் போது யூதயா, சமாரியா, இதோமியா, சீரியா, மெசபதோமியா என்ற லீபியா உள்பட பல பகுதிகளில் நற்செய்தியை பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த ததேயின் யூதாவுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பல கிராமங்களில் சென்று தனக்காக ஊழியத்தை செய்து கடைசியாக இவர் பெர்சியா பட்டணத்திலே வந்து ஊழியம் செய்தார். பெர்சியா பட்டணம் தற்போது இருக்கிற ஈரான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்குள்ள அநேக இந்து கோயில்கள் அல்லது இந்து மத பூசாரிகள், அங்குள்ள இந்துக்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இவருக்கு எதிராக அங்குள்ள இந்து பூசாரிகளுக்கு விரோதமாக இவர் எழும்பினார்கள். எங்கே இருந்து வந்து இந்த தேசத்துல எல்லாம் இந்துக்களும் ததேயுன யூதாவின் பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இவருக்கு ஊழியத்தை சென்று பிரசங்கித்த ஊழியத்தை கேட்டு எல்லாரும் மனம் திரும்பி அவருடைய பின் சென்றார்கள் என்று சொல்லி இந்த இந்து பூசாரிகள் நமக்கு இனி வேலை இல்லாமல் போய்விடும், இனி அவ்வளவுதான், உலகத்தை கலக்கிறவர் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்வது போல அங்குள்ள இந்து பூசாரிகளாய் ஒன்று சேர்ந்து இவர்களுக்கு எப்படியாவது ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். இந்து பூசாரிகளா ஒன்று சேர்ந்து கானானாகிய சீமோனும் ததேயுனும் யூதாவுக்கும் 2 பேரும் 2 சீசர்களுக்கும் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டி அவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். அதன் பின்பு கானானாகிய சீமோனை மரம் அறுக்கிற வாளால் அவரை தலைகீழாக வைத்து அறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. யூதாவும் கல்லால் கொன்று வாளினால் அல்லது ஈட்டினால் அவர்களை குத்தி இரத்த வெள்ளத்தில் 2 பேரும் ஒரே நேரத்தில் மரித்த சீசர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் சில நாட்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர்களை இரத்த சாட்சியாக மரித்து அவருடைய சாட்சியாக வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கடைசியாக இவர்கள்
கடைசியாக இவர்கள் இவருடைய மரணத்தை அடக்கம் பண்ணுவதற்கு கூட சரியான ஆட்கள் இல்லாமல் அதன் பிறகு ரோமாவுக்கு கொண்டு வரப்பட்டு புனித பீட்ராஸ் பசிலிக்காவில் அடியில் உள்ள ஒரு மறைவில் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கே கானானாகிய சீமோன் உடலம் வைக்கப்பட்டுள்ளது. இவருடைய வாழ்க்கையிலே பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து இரத்த சாட்சியாக மரித்தார். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருந்தால் சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தாலாகிய மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துக்காக இவர் இரத்த சாட்சியாக மரித்து கிபி 65 இவர் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிபி 65 இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம், இயேசு கிறிஸ்துடைய ஒன்னு விட்டு சகோதரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து 33 வருஷம் ஊழியங்கள் செய்து மரித்து 3ஆம் நாள் உழுத்தெழுத பிறகு 120 சீசர்கள் கூடியிருக்கும் பொழுது அங்கே அவர் காட்சி கொடுக்கும் பொழுது யூதா மனம் திரும்பி ஆண்டோருக்காய் வைராக்கியமாய் ஊழியத்தை செய்தவர். அதிகமாய் இந்த பெர்சியா தேசத்திலே தன்னைத்தானே அர்ப்பணித்தார். மிஷினரியாக இன்னைக்கு நம் ஆண்டோருக்காய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில நம் உண்மையிலா இருப்போம். கர்த்தர் யூதா என்று சொன்னால் கர்த்தரை துதிப்போ என்று அர்த்தமா. இந்த யூதா புஸ்தகத்தை இவர்தான் எழுதினார் என்று வேத ஆராய்ச்சியாளர் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த யூதா புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, விசுவாசத்தின் மேல் உறுதி கொண்டு பசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணினார் என்று எழுதினார். விசுவாசத்திலே உறுதியா இருந்தார். பசுத்த ஆவியானவர் இவரோடு கூட வழிநடத்தி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர் இயேசு கிறிஸ்துடைய ஒன்னு விட்ட சகோதரர் என்று சொன்ன யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா அல்லவா என்று நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறோம். இயேசுடைய சகோதரன் ஒருவராக எழுதியிருக்கலாம் இந்த யூதா நிருபத்தை. யூதா புஸ்தகத்தின் நோக்கம் கள்ள அப்போஸ்தலர்களையும் தீமையான அல்லது உபதேசத்தை அல்லது கள்ள உபதேசத்தை குறித்து ஏற்பட்ட ஆபத்து காலத்திலே அல்லது தங்கள் மந்தைய அல்லது கிறிஸ்துவுக்கு விரோதமாக பக்க வழியா நுழைகிற கள்ள கிறிஸ்துவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்குது. யூதா எழுதின புஸ்தகத்துல 23வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெளுத்து தள்ளுங்கள், வழுவாதபடி உங்களை காக்கும்படி தமது மகிமையின் சந்நிதியிலே தமது மிகுந்த மகிமையோடும் உங்கள் மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் கர்த்தர் தாமே வல்லமை உள்ளவராக்குவார். மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெளுத்து தள்ளுங்கள். மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற மாம்ச இச்சை, மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தை அழிவை காண்பார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் நியாயத்திற்கு உண்டு, ஆவின்படி நடக்கிறவர்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரி, இந்த யூதா ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார், தன் அர்ப்பணிக்கப்பட்டார். அநேகவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விசுவாசத்தின் மேல் உறுதியை கொண்டு பசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறார். ஒரே ஒரு நிருபம், அந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது விசுவாசத்திலே பின்வாங்கினவர்களை குறித்தும் கள்ள உபதேசங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துல அநேக திருச்சபைகளிலே பக்கவாட்டமாக பக்க வழியாக இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசியாக வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது யூதா இரத்த சாட்சியாக மரணத்துக்கு எதிர்கொள்ள தயாராக இருப்பது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த காலத்துல நம்ம இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு நித்திய வாழ்வுக்கு சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய இறுதியில் நம்பிக்கை உலகம் இல்லை, மாறாக கிறிஸ்துவனுடைய நித்திய வாழ்வில் உள்ளது என்பதை
யூதா செயல்கள் நமக்கு நினைப்பூட்டுகின்றது. நித்திய கண்ணோட்டத்திலே வைத்திருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு டெம்பரவரி, இந்த உலகம் நமக்கு இல்லை, ஆனா நமக்கு நித்தியமாக பரலோகத்திலே நமக்கு உண்டு. இந்த யோவான் 12:24 வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தாலைகள் அதனை பலனை கொடுக்கும். ஒரு மனிதன் மரித்த பிறகு, ரத்த சாட்சியாகி மரித்த பிறகு, இயேசு கிறிஸ்துக்காக மரித்த பிறகு அவரை பற்றி நம்ம இன்றைக்கு பேசுறோம். அதே போல இந்த யூதாவுடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு அவரை போல உண்மை உள்ளவர்களாய் ரத்த சாட்சியாய் மரிக்கவும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். இந்த பெர்சியா தேசத்துல 2 சீசர்கள் மரித்தார்கள். கானானாகிய சீமோனும் யூதா, இவரு ததேயு என்னும் யூதாவும் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்துல பல கஷ்டங்கள் பல பாடுகள் வரும்பொழுது ஆண்டவருக்காய் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எந்த அளவுக்கு நம்ம உண்மையுள்ளவரா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். கடைசியை நீங்கள் வாசிக்கும் பொழுது பல நாடுகளுக்கு சென்று சுவிசேஷம் பயணம் செய்தார். இவர் பெர்சிய நாட்டில் சென்ற பொழுது அங்கே விக்கிரக ஆராதனைக்காரர்களால் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார்கள். பாருங்க, ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர்கள், ஆண்டவருக்கு விரோதமானவர்கள் அங்கே அவர்களை ஈட்டியால் கொன்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெளுத்து தள்ளுங்கள். மாம்சத்தினால் இச்சை, மாம்சத்தினால் இருக்கிற பல இடங்களிலே நம்முடைய மாம்சத்தை வெறுத்து, இச்சைகளை வெறுத்து, கலாத்திரில் சொல்லப்படுத அந்த மாம்சத்தின் பட்டியல் கொடுக்கப்படுது, அதெல்லாம் வெறுத்துட்டு நம்ம உண்மை உத்துமாய் நம்ம ஊழியம் செய்யும் போது கண்டிப்பாக நிச்சயமாகவே தேவன் நம்ம என்ன பண்ணார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இவர் மரித்தது கிபி 65வது ஆண்டுல இவர் மரித்தார். இவர் மரித்தது 65வது ஆண்டு. இவருக்கு தரிசனம் கொடுத்த பூமி பெர்சியா பட்டணம். அந்த பெர்சியா பட்டணம் தான் இப்போது ஈரான் என்று சொல்றோம். அங்கதான் இவர் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இவருடைய சரித்திரத்திலிருந்து நாமளும் ஒரு ரத்த சாட்சியாக மரிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிப்பார். அந்த காலத்திலே நம்ம ஊழியங்களை பார்க்கும் பொழுது அநேகர் ஆண்டவருக்காக மரித்து உழ்த்துறது இன்னைக்கு நம்ம அவரை பேசிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் செவிப்போம். நம்ம செவ குறிப்பு நம் செவிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேலைக்கா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ததேயு என்னும் யூதாவுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ஒன்றுபட்ட சகோதரர் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு ஆண்டவரை மரித்த பிறகு வீழ்த்தெழுத பிறகு 120 சீசர்கள் கூடி இருக்கும் பொழுது அங்கே அவர் தரிசனத்தை கண்டு ஆண்டுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு கர்த்தர் ஆண்டவரே அந்த பெர்சியா தேசத்திலே ஒரு ரத்த சாட்சியாக மரித்தார். அநேகருக்கு அவரு ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் அவருக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி அவரை ஆண்டவரே ஈட்டினால் குத்தி கொலை செய்யப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆள் இல்லாமல் இருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு ரத்த சாட்சியாய் மரித்தார். அதன் பிறகு அவருக்கு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை இன்றைக்கும் இந்த உலகம் எங்கும் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ கத்தோலிக்க திருச்சபையிலும் அநேக மிஷினரிகளை குறித்தும் ஆண்டவரை அவரை பற்றி இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லப்பட்டுதான் மாம்சத்தால் கரைப்பட்டவர்களை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஆண்டவர் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்ன தேவன், பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, பிதாவன் கனம் பண்ணும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, கிறிஸ்துக்காக ஆண்டவரே நாங்கள் வைராக்கியமாய் தைரியமாய் விசேஷத்தை அறிவிக்க இவர்கள் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இவர்கள் மூலம் அநேகளுக்கு ஆண்டவரே தைரியத்தை எங்களுக்கு ஊட்டும்படி அச்சபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே கல்வார் திருச்சபைக்கு அச்சபிக்கிறோம். ஆண்டவரே, கல்வார் திருச்சபையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆஸ்வதிக்க வேண்டும் அச்சபிக்கிறோம்.
கல்வார் திருச்சபையில விசேஷமாக ஆண்டவரே அண்ணாக்காக அக்காக்காக கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் அவர் செய்கிற ஊழியங்களுக்காய் கர்த்தர் இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். நோவா குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்தது போல் ஆண்டவரே வருங்காலத்துல இன்னும் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருக்கட்டும். கல்வார் திருச்சபையின் ஆசிரியர் ஊழியங்களுக்காய் இன்னும் ஆண்டவர் ஆபீஸ் காரியங்களுக்காய் இந்த புதிய வருஷத்துல புதிய புதிய ஆசுவாதத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறோம். இது கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம், எல்டர்ஸுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த வருஷத்துல பிள்ளைகளை ஆசுவதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எண்ணி முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் செய்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில செய்தது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ செய்ய முடியாது செபிக்கிறோம். கடைசியாக எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு யூதா ஆண்டவரே ததேயனும் யூதாவை போல ஆண்டவரே ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவரே மக்காய் உண்மை உத்தமாய் ஆண்டவரே ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே 1:8 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே பசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது ஆண்டவரே நீங்கள் பலன் அடைந்து யூதேயா சமாரியா எருசலேம் முழுவதும் எனக்கு சாட்சிகளா இருப்பேன் என்று சொல்ல தேவன் ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யும். கல்வார் திருச்சபை ஊழியங்களை ஆஸ்வதிங்க மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பசுத்த ஆவியால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையேற்பட்டு நாம் செபிக்கிறோங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.